மாண்பு உறுப்பினர் சுதர்சனம். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, கிராமத்து தொழிலாளி பேரன் இன்று அரசு அலுவலகத்தில் அதிகாரி, வயலில் நாட்டு நட்டு கொண்டிருந்தவனின் மகன் இன்று மருத்துவக் கல்லூரி மாணவி, மழைக்கு ஒழுகும் குடிசையில் பிறந்தவன் இன்று ஊரில் பெரிய சிவில் இன்ஜினியர், தூய்மை பணியாளராக பணியாற்றிய மகள் இன்று நகராட்சி ஆணையர், பேனா பிடித்து எழுத தெரியாத பெற்றோருக்கு பிறந்தவன் இன்று பல்கலைக்கழக துணைவேந்தர், பேருந்து வசதி இல்லாத ஊரில் பிறந்தவன் இன்று போக்குவரத்து ஆய்வாளர், ஏடெடுத்து படிக்க தெரியாதவன் வீட்டு பிள்ளை இன்று ஐடி துறையில் அமெரிக்காவில் வேலையில் இருக்கிறான். இவை அனைத்தும் சாத்தியமானது நம்முடைய முன்னோர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வழியிலே அந்த கொள்கைகள் எல்லாம் அவர்கள் என்ன நினைத்தார்களோ அவைகள் எல்லாம் சிந்தனைகள் எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய தலைவர், மாண்புமிகு முதல்வர் மற்றும் நேற்றைய தினம் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருந்து வக் சட்டத்தை எதிர்த்து சட்டமன்றத்திலே அனைத்து கட்சிகள் ஆதரவோடு, பிஜேபி தவிர்த்து அனைத்து கட்சிகள் ஆதரவோடு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை வணங்கி, இன்றைய தினம் தன்னுடைய துறையிலே மிக அருமையாக பேசி பல திட்டங்களெல்லாம் அறிவித்திருக்கின்ற, நம்முடைய வருங்காலத்திலே நம்முடைய இயக்கத்தை தலைமையேற்று நடத்த இருக்கின்ற, வரும்போதே ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக், இந்தி தெரியாது போடா என்று முரசாக விளங்கி கொள்கைகளை பறைசாற்றுகின்ற இளைஞர்களையும் மற்றும் மாணவர்களையும் நல்வழிப்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டை இந்திய தேசத்தின் விளையாட்டு மாநிலமாக மாற்றியிருக்கின்ற எங்கள் துணை முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், 50 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அன்புக்கினிய அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இறுதியாக பேச இருக்கின்ற அண்ணன் டாக்டர் பொன்முடி, நம்முடைய அண்ணன் காந்தி அவர்கள், மாண்புமிகு காந்தி அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அமைச்சர் பெருமக்கள், சட்டப்பேரவை மன்ற உறுப்பினர்கள், எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த பேரவைத் தலைவர், பேரவை துணைத் தலைவர், அரசு கொறடா ஆகியோர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இயற்கை நமக்கு தூய்மையான காற்று, தூய்மையான தண்ணீர், மலைவளம், ஆறுகள், நதிகள், கடல், அரிய மரங்கள், தாவரங்கள், அருமையான விலங்கினங்கள் என்று பல்வேறு இயற்கை வளங்களை கொடுத்து மனிதன் நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அருமையான பூமி பந்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு இயற்கை தந்த அந்த பூமி பந்தை சரியாக பயன்படுத்தாமல் அதை முழுமையாக மாசுபடுத்தி, வனங்களை அழித்து, விலங்கினங்களை அழித்து, பன்னுயிர்களை அழித்து, சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி விட்டு இன்று இந்த பூமியை விட்டு நிலாவில் குடியேற முடியுமா அல்லது செவ்வாய் கிரகத்தில் நீர் இருக்கிறதா என்று ஆய்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மரத்திற்கு கிளைகள் உண்டு, பூமிக்கு வேறு கிளைகள் இல்லவே இல்லை. பூமிக்கு மாற்று வேறு எங்கும் இல்லை என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் வாசம் செய்யும் வரமாக கொடுக்கப்பட்ட பூமியை நாம் காப்பாற்றியே ஆக வேண்டும் என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நாம் வாழும் உலகமானது நீர், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று 5 அமைப்புகளை கொண்டது. உலகம் தோன்றி உயிரினங்களின் தொடக்கம் நிகழ்ந்தது. அப்போது பூமியானது மிகவும் தூய்மையானதாக இருந்தது, நிலம் செழிப்பாகவும் இருந்தது, நீர் தூய்மையாகவும் இருந்தது, காற்று மாசு அடையாமல் தூய்மையாக விளங்கியது, பருவமழை தவறாமல் பெய்தது, தண்ணீர் என்னும் அபூர்வமான திரவத்தை கொடுத்தது நமக்கு இயற்கை. ஹைட்ரஜன் வாயு 2 பங்கும் பிராணவாயு என்று சொல்லப்படுகின்ற ஆக்சிஜன் 1 பங்கும் சேர்ந்துதான் தண்ணீர் உருவாகிறது. இதை ஆண்டோயின் லவோசியர் என்ற விஞ்ஞானி 1785 கண்டுபிடித்தார். தண்ணீருக்கு நிறம் கிடையாது. தண்ணீரில் நீங்கள் எந்த பொருளை கலந்தாலும், எந்த நிறத்தை நீங்கள் கலந்தாலும் அந்த நிறத்தை தான் அந்த தண்ணீர் காட்டும். ஆகவே தண்ணீர் அவ்வளவு தூய்மையான திரவம், அதை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்ற நிலையிலே நாமெல்லாம் இங்கே இருக்கின்றோம். பேரவையினுடைய மாற்றுத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு மாநிலம் இயற்கையாகவே மிகப்பெரிய வனவளங்களை கொண்ட மாநிலமாக திகழ்கிறது. மாநிலத்தினுடைய மொத்த நிலப்பரப்பான 1,30,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 26,419 சதுர கிலோமீட்டர் வனப்பரப்பும்,
4424 சதுர கிலோமீட்டர் மரப்பரப்பும் அமைந்திருக்கின்றது. இது மாநிலத்தின் மொத்த நிலப்பரப்பில் 23.60 விழுக்காடுகளாகும். பல்வேறு மர இனங்களை கொண்டுள்ளதில் இந்திய அளவிலே தமிழ்நாடு 2வது இடம் பெற்றிருக்கின்றது. தமிழ்நாட்டிலே 17,672 பூக்கும் தாவர இனங்களை கொண்டிருக்கிறது. இந்திய அளவிலே இது முதலிடமாகும். ஆக தமிழ்நாடு சிறப்பு அவ்வளவு சிறப்பான பூக்கும் தாவர இனங்களை கொண்டதுதான் என்பதை நான் இங்கே பதிய கடமைப்பட்டிருக்கின்றேன். 1559 மருத்துவ தாவரங்கள், 533 அரிய வகை தாவர இனங்கள், 230 விளிம்பு நிலையில் உள்ள தாவர இனங்கள் தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் வன வளங்குகளாக 5 புலி காப்பகங்கள், 15 வன உயிரின சரணாலயங்கள், 15 பறவைகள் சரணாலயங்கள், 5 தேசிய பூங்காக்கள், 3 உயிர்கோள காப்பகங்கள், 4 யானை காப்பகங்கள், 3 உயிரியல் பூங்காக்கள் உள்ளன. சுமார் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் தெற்காசியாவினுடைய முதல் கடல் தேசிய பூங்காவாக நம்முடைய மன்னார் வளைகுடா விளங்குகிறது என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மன்னார் வளைகுடா பகுதி 4 மாவட்டங்களில் 365 கிலோமீட்டர் நீளத்திலே மக்கள் வசிக்காத 21 தீவுகளை கொண்ட உலகின் வளமிகுந்த கடல் பல்லுயிர் பரப்பாக விளங்குகிறது என்பதை நான் இங்கே பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். 1076 கிலோமீட்டர் நீளமுள்ள 2வது நீளமான கடற்கரை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. அதிலே கடற்பாம்புகள், ஓங்கினங்கள், திமிங்கலங்கள், நட்சத்திர மீன்கள், கடற்புற்கள், ஆமைகள், கடல் பசு மற்றும் கடல் பாசிகள் போன்ற கடல் வளங்களை கொண்டிருக்கிறது. உலகில் காணப்படும் மிக முக்கிய 6 ஆமை இனங்களிலே பெருந்தலை, பச்சை ஆமை, அழுங்காமை, ஏழுவரி ஆமை மற்றும் சித்தாமை போன்ற 5 இனங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்றது. உலகின் காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டிருக்கின்ற இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் ஆட்சி ஏற்பட்டவுடன் 2021ஆம் ஆண்டு கழக ஆட்சி துவங்கியவுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மேலான ஆணைக்கிணங்க பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநில இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்றம் இயக்கம் மற்றும் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் என நாடு போற்றும் 4 இயக்கங்களை துவக்கி முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறதை நான் மகிழ்ச்சியோடு இங்கே பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். 2030-31 நம்ம தமிழ்நாட்டில் வனப்பரப்பு மற்றும் மரப்பரப்பும் சேர்ந்து 33 விழுக்காடுகளை கட்டாயமாக எட்ட வேண்டும் என்ற உயரிய லட்சியத்துடன் பசுமை தமிழ்நாடு இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவரை நாம் 2021-23 ஆண்டுகளில் 3,14,00,000 மரக்கன்றுகளும், 2023-24 ஆண்டில் 3,70,00,000 மரக்கன்றுகளும், 24-25ஆம் ஆண்டில் 2,08,00,000 மரக்கன்றுகளும் நடவு செய்து அதை பராமரித்து கொண்டு வருகிறோம். கழக ஆட்சியிலே மாநிலத்தில் உள்ள ஈரநிலங்களை பாதுகாக்க தமிழ்நாடு மாநில ஈரநில இயக்கம் துவக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலே மாவட்ட அளவிலான ஈரநில குழு அமைக்கப்பட்டு அதன் மூலமாக ஈரநிலங்களை அடையாளம் கண்டு அதனை பாதுகாக்க சீரிய முயற்சிகள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆலோசனைப்படி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஈரநிலங்களின் முக்கியத்துவத்தை முன்னிலைப்படுத்தும் அவற்றிற்கு ராம்சார் தளம் என்ற சர்வதேச அந்தஸ்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்தியாவிலே இருக்கின்ற 89 ராம்சார் தலங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் 20 ராம்சார் தலங்கள் உள்ளது என்பதை நான் பெருமையோடு இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கழக ஆட்சியிலே 19 ராம்சார் தலங்களுக்கு சர்வதேச அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். இதன் மூலம் ராம்சார் தலங்களை கொண்டுள்ள மாநிலங்களின் வரிசையில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்குகிறது. கழக ஆட்சியிலே தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் துவங்கப்பட்டு பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் மாற்றங்களை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலே ஆட்சி மன்ற குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற முன்னெடுப்பை நாட்டிலேயே
தமிழ்நாடு தான் முதலாக செயல்படுத்தி முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்பதை நான் இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டில் கடந்த 22ஆம் ஆண்டு தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 1.0 நடத்தப்பட்டு இதில் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் சூழல் பாதிப்புகளை எதிர்கொள்ள சர்வதேச அளவில் எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்து விவாதிக்கப்பட்டது. அதே போன்று 24ஆம் ஆண்டு காலநிலை உச்சி மாநாடு 2.0 நடத்தப்பட்டது. நிலைத்தன்மை மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை நோக்கிய ஒரு முன்னோடி நடவடிக்கையாக ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு பசுமை பள்ளிகள் திட்டத்தை தொடங்கி இந்த மாறுபட்ட முயற்சியானது மாநிலத்திலே கல்வி சூழலில் அழிக்க முடியாத அடையாளத்தை உறுதியாக ஏற்படுத்தும் என்ற எண்ணத்துடன் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. பசுமை பள்ளிகள் திட்டமானது கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை இணைக்கும் நிலையான எதிர்காலத்தை நோக்கிய ஒரு முன்மாதிரி திட்டமாகும். கல்வி நிறுவனங்களுக்குள் சூழல் சார் நட்புறவு மற்றும் நிலைமை கொண்ட கலாச்சாரத்தை வளர்ப்பதும் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்தின் சுற்றுச்சூழல்களுக்கான பொறுப்புணர்வை ஏற்படுத்துவதும் இத்திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கமாகும். கழக ஆட்சியிலே நிலையான நகர்ப்புற வளர்ச்சிக்கு வித்திடும் வகையிலே நகரங்களுக்கு முன்னுதாரணமாக மாநிலத்திற்குள் உள்ள 4 நகரங்களை கார்பன் நடுநிலை மையங்களாக மாற்றுவதற்கான லட்சிய திட்டம் ஒன்று தமிழ்நாடு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களால் துவங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக முன்னோடியாக நீலகிரி, கோயம்புத்தூர், ராஜபாளையம், ராமேஸ்வரம் ஆகிய நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவைகளை சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலே மேம்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு அரசு காலநிலை மீள்திறன் மற்றும் நிலைத்த ஊரக வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் முதற்கட்டமாக 10 கிராமங்களை காலநிலை மீள்திறன் கொண்ட கிராமங்களாக மாற்றும் குறிக்கோளோடு இந்த அரசு பயணித்து வருகிறது. இந்திய நாட்டில் நம்முடைய நாட்டில் 9 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் அலையாத்து காடுகள் காணப்படுகின்றன. அவற்றில் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க வகையில் அலையாத்து காடுகளை கொண்டுள்ளது. அலையாத்து காடுகள் கடலோர பாதுகாப்பு மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றி வருகின்றன. அலையாத்து காடுகள் ஆழி பேரலை போன்ற பேரிடரால் ஏற்படும் கடல் அரிப்பை தடுப்பதற்கும் வளிமண்டலத்தில் வெளிப்படும் கரிமல வாயுவை அதிகப்படியாக உட்கிரகித்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உதவுகிறது. நம்முடைய ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா 87ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் 23 சதுர கிலோமீட்டர் தான் அலையாத்து காடுகள் இருந்தன என்று தெரிவிக்கின்றன. அதன் பின்னர் இப்போது 2021இல் ஏற்படுத்தப்பட்ட சர்வே மூலமாக அது 41 சதுர கிலோமீட்டராக பரப்பளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போது நமது ஆட்சி ஏற்பட்டு இப்போது 23 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் புதியதாக அலையாத்து காடுகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் துவங்கப்பட்டிருக்கின்றது. கடல்வாழ் பல்லுயிர்களை பாதுகாக்கவும், கடற்கரை வழி பகுதிகளை மேம்படுத்தவும், கடல் சார்ந்து வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தவும் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் உறுதி கொண்டுள்ளது. உலக வங்கி உதவியுடன் அடுத்த 5 ஆண்டுக்கு 1685 கோடி செலவில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தால் 13 கடற்கரை மாவட்டங்களில் உள்ள 608 மீனவ கிராமங்கள் மற்றும் அதில் உள்ள 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவ சமூகத்தினர் பயனடைவார்கள். வன உயிரின மனித மோதல்கள் வனத்துறை பணியாளர்களுக்கு மிக பெரும் சவாலாக உள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் யானை வழித்தடத்தில் அமைந்துள்ள ரயில்வே இருப்பு பாதையால் யானைகள் அடிக்கடி ரயில்வே விபத்தில் சிக்கி உயிரிழக்கின்றன. இதற்கு தீர்வு காணும் வகையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஆணைக்கிணங்க செயற்கை நுண்ணறிவு மூலம் ரயில்வே இருப்பு பாதை அருகில் முகாமிடும் யானைகள் கண்காணிக்கப்பட்டு அதன் விவரம் ரயில்வே துறைக்கு தெரியப்படுத்தி அதன் மூலமாக ரயிலின் வேகம் கட்டுப்படுத்தப்பட்டு யானைகள் விபத்தில் சிக்குவது தடுக்கப்படுகிறது. மனித வன உயிரின மோதலின் காரணமாக உயிரிழக்கும் அல்லது நிரந்தர ஊனம் ஏற்படும் நபர்களுக்கு இழப்பீடாக 5 லட்சம் வழங்கிய நிலையில் நமது அரசு அமைந்தவுடன் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தாயுள்ளத்தோடு இழப்பீட்டுத் தொகையினை 10 லட்சமாக உயர்த்தி ஆணை வழங்கியுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அழிவின் விளிம்பில் உள்ள அரிய வகை தேவாங்க இனம் தமிழ்நாடு, திண்டுக்கல், கரூர் மாவட்டங்களிலே உள்ளடக்கிய வனப்பகுதியில் வாழ்கின்றன. இவை கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் சில பகுதியில் பரவியுள்ளன. கழக அரசு பொறுப்பேற்றதும் இந்தியாவில் முதல் தேவாங்க வன உயிரின சரணாலயத்தை திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில்
11,806 ஹெக்டேர் நிலப்பரப்பில் ஏற்கனவே அறிவித்துள்ளது நமது அரசு. இது தேவாங்க இனத்தின் பாதுகாப்பு மற்றும் அறிவியல் ஆய்வுகளுக்கு உதவியாக இருக்கும். அழிவின் விளிம்பில் உள்ள இந்த தேவாங்க இனத்தின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் தேவாங்கு பாதுகாப்பு மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களை உள்ளடக்கிய 448 சதுர கிலோமீட்டர் கடற்பரப்பை கொண்டுள்ள அந்த இடங்களிலே பாதுகாப்பு மையம் ஒன்று மனோராவில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அறிவிப்பு நம்முடைய சட்டமன்றத்திலே சென்னையிலே ஹைடெக் சிட்டி உருவாக்கப்படும் என்று அறிவிப்பு வந்தது. அது மாதவரத்தில் உருவாக்கப்பட வேண்டும். நம்முடைய முதல்வர் அவர்கள் வடசென்னை திட்டத்துக்கு ஏறக்குறைய 7,000 கோடிக்கு மேலே செலவு செய்து வருகிறார்கள். இப்போது வடசென்னை மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். பல திட்டங்கள் வடசென்னைக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அதே போல் ஹைடெக் சிட்டி அங்கே வந்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏழை மாணவர்கள் இருக்கின்ற, இளைஞர்கள் இருக்கின்ற அந்த இடத்தில் அது வந்தால் ஊக்கப்படுத்துகிற விதமாக இருக்கும். மற்றவர்களெல்லாம் தொகுதி கோரிக்கைகளை உங்களிடம் கொடுத்து வருகிறேன், அதை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இந்த நல்லாட்சியில் தான் வடசென்னைக்கு பட்டாபிராமுக்கு தனியாக ஒரு டைடல் பார்க்கே கொடுத்து அங்கே மிகப்பெரிய ஐடி புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் திராவிட நாயகன் அவர்கள். அதே போல் அருமையண்ணன் அவர்கள் சொல்லும் அந்த ஹைடெக் பார்க் வெகு விரைவில் நிச்சயமாக வரும். ஃபினான்ஷியல் க்ளோஷர் காப்பு நிச்சயமாக அமைக்கப்படும்.